பண்ணுனா எனக்கு உயிர். பண்ணு என்னனாலும் பண்ணுவேன், எல்லா நாளும் பண்ணு 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 பண்ணுன்னு மட்டும் வாழ சொன்னாலும் அந்த ஒரு பண்ணு போதும் எனக்கு. பண்ணு 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 பண்ணுன்னு மட்டி ஒரு பண்ணு போதும். நம்ம ரொம்ப குட்டி கிராமத்துல இருந்து நான் வந்த பொண்ணு. நீங்க வந்து குழந்தை மாதிரியே இருப்பீங்க, குழந்தை மாதிரி பேசுவீங்க. குழந்தையே கிடையாது. எனக்குள்ள அண்ணியன் இருக்கு, அப்புறம் ரொம்ப சமத்தான பொண்ணு இருக்கு, அப்புறம் அழுமுஞ்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. அது அப்படியே அந்த மாதிரியே உள்ளிருந்துதான் அது வந்துச்சு. அப்ப பண்ணும்போது பெண்ணலைப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஒரு கேமராமேன் அவங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. நான் செம அழுக, கத்தி கத்தி அழுக, வீட்டுல இருக்க அவ்வளோ பேரும் அழுக, கெஸ்ட் வந்தவங்க எல்லாருமே அழுக. கேமராமேன் சொன்னாரு, எவ்வளவோ ஃபங்க்ஷன் போயிருக்கேமா, என்னையே அழுக வச்சுட்டீங்களேமா உங்க குடும்பம் அப்படின்னு சொன்னாரு. அப்பேற்பட்ட குடும்பம் எங்க குடும்பம், ரொம்ப பாசமான அன்பம். வேண்டாம் மறுபடியும் டான்ஸ் எல்லாம் பண்ண சொன்னாங்க. அவங்க எனக்கு வெக்கம் வெக்கம் வந்துருச்சு, என்னால பண்ணவே முடியல. இப்படி கை வச்சு பாத்துட்டே இருந்தாங்க என்னைய. பட் அப்ப பண்ணும்போது எனக்கு சரியான வெக்கம். நான் போதும் வெக்கமா வருது, நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படி சொல்லிட்டு திரும்ப சொல்லிட்டு அதுக்கடுத்து ஆடிட்டு இருந்தேன். போட்ட பாட்டுக்கலாம் ரசிச்சுட்டே இருப்பாங்க. பாசமான அன்பம். வேண்டாம் மறுபடியும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தாத்தானா. அந்த மாதிரி வந்தா என்னால ஹேண்டில் பண்ண முடியாது, அது வந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துல எதுக்கு நான் கோவப்படுறேன்னு எனக்கே திரும்ப இப்ப சிரிக்கிறேன். இந்த மாதிரி சிரிப்பேன். இந்த விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைத்தனமா நம்ம பிஹேவ் பண்றோமா. அப்படி எந்த வீட்லயும் எனக்கு சொன்னது கிடையாது, இங்கேயும் சொன்னது கிடையாது. அந்த ஆடிஷன் நான் அட்டென்ட் பண்றச்சு நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. நோ 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 நோ, இதேதான் எங்களோட ஆன்சர்ஸ் இருந்தது. அது அவங்க எடுத்துட்டாங்க. பட் சைல்டிஷ்னஸ்ல எதை மீன் பண்றாங்க எனக்கு இப்போ வர ஒரு ஐடியாவே இல்லை. நீங்களும் எதை சொல்றீங்க, நான் பேசுறதையா பண்றதையா தெரியல எனக்கு. அது இவ்வளவு பேர் சொல்றாங்களே குழந்தைத்தனமா பண்றோமா நம்ம, நானே என்னை பார்த்து கேட்டுட்டு இருக்கேன். ஹோட்டல்ஸ் போனோம்னா அது ரொம்ப ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருக்கும் அல்ல, அது என்ன பண்ணாலும் ஆக மாட்டான். சூடு தண்ணி எடுத்து பவுல்ல ஊத்திக்கணும். அதுக்கு அடுத்து இது பிளாஸ்டிக் உருகிரும் அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. நாங்கள் கொஞ்சம் மைல்டான ஹீட்ல வச்சுக்கோம். இப்போ இவனை உள்ள வச்சா அவன் கொஞ்சம் நேரத்துல கீழே ஃபுல்லா லூசன் ஆயிடுவான். அதுக்கடுத்து நம்ம இப்படியே இப்பவே ஆயிட்டாவா குத்தி 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 கிண்டி நல்லா கிண்டி நல்லா கிண்டி நல்லா கிண்டி நல்லா கிண்டினா இப்பவே நமக்கு தேவையான பதத்துல ஐஸ்கிரீம் கிடைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். இந்த கன்சிஸ்டன்சில சாப்பிட்டுதான் எனக்கு பிடிக்கும். இப்போ கொஞ்சம் ஹீட்ல இருக்கனால கொஞ்சம் சூடா இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு சின்னது இருக்கக்கூடாது ஐஸ்கிரீம், ஏன்னா சளி பிடிக்கும்ல. கோவமா அப்படியே அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கோவமா எங்களுக்காக நடிச்சு காட்ட முடியுமா? அப்போ 5 மினிட்ஸ்ல வரேன்னு சொன்னீங்க, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அப்போ இன்னும் வரல. 5 மினிட்ஸ்னு சொன்னா 5 மினிட்ஸ்ல தானே பண்ணணும். ஏன் 5 மினிட்ஸ்ல வராம 10 மினிட்ஸ் ஆக்குறீங்க? அப்ப சொல்லும் போதே 10 மினிட்ஸ்னு சொல்ல வேண்டியது. 5 மினிட்ஸ்னு சொன்னா அப்ப நான் 5 மினிட்ஸ்க்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மேப்ல வந்து 5 மினிட்ஸ் தான் காட்டுச்சு. இப்ப டிராஃபிக் கன்ஜங்ஷனால 10 மினிட்ஸ் எனக்கு தெரியாது எப்ப நீங்க வருவீங்க. எத்தனோ பேர் இருந்தா கூட இவங்க இல்லனா எனக்கு அங்க லோன்லியா இருக்கும். அதனால இப்ப இவங்க வெளில போறேன், நான் 10 மினிட்ஸ், அந்த 10 மினிட்ஸ் கரெக்டா அந்த டைம் எழுதி மட்டும் தான் நான் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிட்டு இருக்குது, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க, எனக்கு அழுக வந்துடும், வீட்டு ஞாபகம் வந்துடும், வீட்டுக்கு போகணும்னு தோணும், நம்ம தனியா இருக்கோம், நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஸ்டேட்டுக்கு போயிடுவேன். இப்போ 10 மினிட்ஸ் வேணும்னாலும் 1 ஹவர்மா வந்துருவேன். 1 ஹவர் சொல்லிட்டு போனா நான் அதுக்கு அடாப்ட் ஆயிப்பேன். அதுக்கு சமத்து குட்டினா 1 ஹவர் ஓகே. 1 ஹவர் அந்த 1 ஹவர் அவங்களுக்கு ஒரு கால் பண்ண மாட்டேன், டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நான் பார்க்க என் வேலை பார்த்துட்டு இருப்பேன். இப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, எனக்கு அம்மா அப்பாட்ட போகணும், அதுக்கு காரணம் தேடிட்டே இருக்கும். எங்க வீட்டுக்கு போக என்னெல்லாம் காரணம் எனக்கு ரெடி ஆகணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டே இருப்பேன். மூட் ஸ்விங்ஸ் எனக்கு ஜாஸ்தி இருக்கும் மந்த்லி டைம்ஸ்ல. அப்போ வந்து இதுதான் ரீசன்லாம் இருக்காது. வாடா சண்டைக்கு வாடா அப்படிதான் இருக்கும். நானும் என்னென்னவோ பண்ணுவேன். ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி ஒரு ஹக் கொடுத்து ஓகேவா. பெண்ணலைப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஒரு கேமராமேன் அவங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. நான் செம அழுக, கத்தி கத்தி அழுக, வீட்டுல இருக்க அவ்வளோ பேரும் அழுக, கெஸ்ட் வந்தவங்க எல்லாருமே அழுக. கேமராமேன் சொன்னாரு, எவ்வளவோ ஃபங்க்ஷன் போயிருக்கேமா, என்னையே அழுக வச்சுட்டீங்களேமா உங்க குடும்பம் அப்படின்னு சொன்னாரு. அப்பேற்பட்ட குடும்பம் எங்க குடும்பம், ரொம்ப பாசமான அன்பம். வேண்டாம் நம்ம ரொம்ப குட்டி கிராமத்துல இருந்து நான் வந்த பொண்ணு. நீங்க வந்து குழந்தை மாதிரியே இருப்பீங்க, குழந்தை மாதிரி பேசுவீங்க. குழந்தையே கிடையாது. எனக்குள்ள அண்ணியன் இருக்கு, அப்புறம் ரொம்ப சமத்தான பொண்ணு இருக்கு, அப்புறம் அழுமுஞ்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. அது அப்படியே அந்த மாதிரியே உள்ளிருந்துதான் அது வந்துச்சு. அப்ப பண்ணும்போது